வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான மரிச்சிகா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல மொத்தமே 4-5 கேரக்டர் தான் வருவாங்க. ஆனா ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வர சில ட்விஸ்ட கூட நீங்க கெஸ் பண்ணிரலாம். ஆனா நிறைய ட்விஸ்ட நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப கம்மி செலவுலயே இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லாவும் நடிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. நான் பிளாட் என்னன்றத சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்ஷ்மின்ற ஒரு பொண்ணு ஒரு நிகழ்வை பாக்குறாங்க. உடனே போலீஸ் கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்றாங்க. கேக்குற போலீஸுக்கு வேற ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்றதுதான் இந்த படம். நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். கண்டினியூ பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வெங்கடலட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணை நான் லட்சுமின்னு சொல்றேன். இந்த லட்சுமி ஏதோ ஒன்ன பார்த்திருக்காங்க போல. அதை யோசிச்சுக்கிட்டே தான் இப்ப ஸ்டேஷனுக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. இப்ப மரிச்சிகா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நபர் மேல பெப்பர் ஸ்ப்ரேவை அடிக்கிறாங்க. அவர் கண்ணை தொட்டுட்டு இருக்கும் போது இவங்க ஒரு ராடை வச்சு அவரோட மண்டிலேயே அடிச்சு அவரோட கதையை முடிச்சிடுறாங்க போல. சோ இத பாக்குற இந்த வெங்கடலட்சுமின்ற பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மரிச்சிகா இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கா. இப்ப மரிச்சிகாவும் சரி, அதே மாதிரி இப்ப விழுந்து கிடக்கிற இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி இங்க இருந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இங்கதான் மரிச்சிகா அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. ஓடுற பொண்ணோட பேர் தான் மரிச்சிகா போல. இப்ப பிரசன்ட்ல இந்த லட்சுமின்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. எஸ்ஐ கிட்ட சஞ்சு அவங்க சஞ்சுவை சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நீ முதல்ல யாருமா, உன்னை பத்தி சொல்லு, இந்த சஞ்சு யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவன் பேரு சஞ்சய், நான் சஞ்சுன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த சஞ்சு யாரு, இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பேரு லட்சுமின்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்க ஒரு காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு கேக் ஷாப்பை தான் இந்த சஞ்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. ஒரு பையன் அசிஸ்டன்டா இருப்பான். ரெண்டு பேருமே சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சஞ்சுவை பார்க்கிறதுக்காக அடிக்கடி அந்த கடைக்கு வருவாங்க. சஞ்சுக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எப்பவுமே ஃப்ரீயா இங்க சாப்பிடுவாங்க போல. இப்ப வந்திருக்க லட்சுமியை பத்தி தப்பா கமெண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அந்த 4 பேர்ல ஒரு பையனுக்கு பிடிச்சிருக்கு போல. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுங்களுமே செம்மையா இருக்கால அப்படின்ற மாதிரி தப்பா கமெண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வேற ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்ட மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் இன்னைக்கு இவன் கூட பிரேக்கப் பண்ண போறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சஞ்சு கிட்ட சொல்றாங்க. ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்றது இவருக்கு புரிஞ்சிருது. அவன் கிட்ட தேவையில்லாம சண்டை போடாத, உன்னை இந்த மாசம் ட்ரிப்புக்கு கூட்டு போறதுக்கு பிளான் வச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்மள சேர்க்கிறதுக்கு தான் இப்படி பண்றான்றது அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது. ஆமா ட்ரிப் நான் பிளான் பண்ணிருக்கேன், உன்னை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை சமாதானம் ஆயிருது. சஞ்சு தான் வேணும்ட்டே சேர்த்து வச்சிருக்காரு. இதெல்லாம் பாக்குற லட்சுமிக்கு சஞ்சுவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்பதான் மரிச்சிகான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களோட பேரை எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு, நான் ரெஜினானே சொல்றேன். இப்ப ரெஜினா வந்து இங்கிலீஷ்ல ஒரு விஷயத்தை கேக்குறாங்க. இங்க இருக்க கடைக்காரருக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்த லட்சுமி இருக்காங்கல்ல, இதை தான் கேக்குறாங்கன்ற மாதிரி கரெக்டான விஷயத்தை சொல்றாங்க. சோ இந்த இடத்துல இவங்களுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்குறதுக்கு பயங்கரமா இந்த லட்சுமி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரெஜினா இருக்காங்கல்ல, அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் தேவைப்படும், உன் நம்பரை மட்டும் தரியான்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, என் நம்பரை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி லட்சுமியே இவங்களோட நம்பரை தந்துடுறாங்க. இப்ப லட்சுமி கிட்ட வேற ஒரு வாட்டி ஹெல்ப் கேக்குறாங்க. நீ இந்த ஷாப்புக்கு வர முடியுமா, சில பொருள் வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வரன்ற மாதிரி லட்சுமியும் ரெஜினாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் தேவையான எல்லா பொருளையும் வாங்கிடுறாங்க. அப்போ ஒரு பையன் குறுகுறுன்னு இந்த ரெஜினாவை பார்த்துட்டு இருக்கான். வாங்க கிளம்பலான்ற மாதிரி லட்சுமி அவசரப்பத்திட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு, அதே மாதிரி கத்தி இருக்குன்ற மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. இத பாக்குற அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, பயந்து இங்க இருந்து ஓடிடுறான். இத பாக்குற இவங்க ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது ரெஜினாவோட வீடு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப லட்சுமியும் வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரெண்டு பேர் இறந்து போன மாதிரி போட்டோஸ் மாட்டி இருக்கு. இவங்க தான் பேரண்ட்ஸான்னு கேட்கும் போது ஆமான்ற மாதிரி ரெஜினாவும் சொல்றாங்க. பேரண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க போல. அதை நினைச்சு பயங்கர ஃபீலிங்ல இருக்காங்க. இந்த லட்சுமி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கர் தான். இவங்களுக்கு 2-3 இடம் இருக்கு போல. அதெல்லாம் விற்க சொல்லி இந்த புரோக்கர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. புரோக்கருமே என்னென்ன ரேட்டுக்கு விற்க முடியும்ன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களுமே இந்த வீட்டை விற்க வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அப்பாவோட மெமரிஸ்க்காக ஒரு வீட்டையாவது நிறுத்தி வச்சிருப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த வீடை மட்டும் விற்க வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க, ரேட்டு கூட கொஞ்சம் முன்ன பின்னா நம்ம முடிச்சிடலாம், நீங்க வித்துருங்க அப்படின்ற மாதிரி இந்த புரோக்கர் சொல்றாரு. அதான் நான் சொல்றேன்ல, இந்த வீட்டை தவிர மத்த வீடெல்லாம் வித்துறலாம், இந்த வீட்டை விற்க தேவையில்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. அப்பாவோட மெமரிஸ்க்காக இந்த வீடை மட்டும் வச்சுக்கலாம்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி லட்சுமி கிட்ட சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே செஞ்சாங்கல்ல, அதை சாப்பிடலாம்னு சாப்பிட
சாப்பிடும் போது செம்ம மொக்கையா இருக்கு வேற எங்கேயாவது போய் சாப்பிடலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சஞ்சுவோட கடை இருக்கு, நான் அந்த இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி லட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, சஞ்சுவோட கடைக்கு கூட்டு வந்துடுறாங்க. அதுதான் நான் பண்ண தப்புன்ற மாதிரி பிரசன்ட்ல போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கடையில சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த சஞ்சு இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப லட்சுமி இருக்காங்கல்ல, இவங்க என்னோட ஃப்ரெண்டு, பேரு ரெஜினா அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேரு மரிச்சிகா தான், நான் ரெஜினான்னு சொல்றேன், அதை கொஞ்சம் நீங்க கவனிச்சுக்கோங்க. கேட்கலாம் வேணும்னா சொல்லுங்க, நான் வீட்டுக்கே வந்து தரேன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. எல்லாம் லட்சுமிக்காகன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க ஒரு கேக் ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல, அதை தரதுக்காக அவருமே வந்துடுறாரு. இவங்களுமே நன்றி சொல்லி வாசலோட அனுப்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, மேற்கொண்டு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன இவன் பேசிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. நன்றின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க. இவன் ஃப்ளர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான் போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப லட்சுமி கிட்ட இருந்து கால் வரும்போது லட்சுமி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இது அவன் வந்தானா, எப்பவுமே வேலை பார்க்குற பையன் தானே வருவான், அவன் எதுக்காக வந்தான்ற மாதிரி லட்சுமியும் யோசிக்கிறாங்க. வந்தவன் சும்மாலாம் இல்ல, பயங்கரமா என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது ரெஜினா கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிருக்கானா, நம்ம வேற லவ் பண்ணிட்டு இருக்குமே, இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரை சேர விடக்கூடாது போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த லட்சுமி இருக்காங்கல்ல, சஞ்சுவோட கடைக்கு வந்துடுறாங்க. எனக்குமே அடுத்தடுத்த நாள் கேக் வேணும், நீ வந்து தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னெல்லாம் வந்து தர முடியாது, இந்த பையன் தருவான்ற மாதிரி அசிஸ்டன்ட் பையனை காட்டுறாரு. இதுல இவங்க செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. சரி, உன் ஃப்ரெண்டு ரெஜினா எங்கன்னு கேட்கும்போது அவ ஏதோ ஒரு ஆர்ட் கேலரிக்கு போயிருக்கான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவரும் வேலை இருக்குன்ற மாதிரி கிளம்புறாரு. நேரா அந்த ஆர்ட் கேலரி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதையே இவரும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பெயிண்டிங்கை பத்தி நான் இப்படிதான் நினைக்கிறேன்ற மாதிரி பெயிண்டிங்கை பத்தி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல பெயிண்டிங்கே தெரியாதனமா திருப்பி வச்சிருப்பாங்க. இப்பதான் சரியான பொசிஷனுக்கு மாத்துறாங்க. இதை பாக்குற ரெஜினா இருக்காங்கல்ல, இதை பத்தி தான் நீ சொல்லிட்டு இருந்தியான்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா இவருமே வீட்டுல வந்தே டிராப் பண்றாரு. இது எல்லாத்தையும் மேல இருந்து லட்சுமி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன லட்சுமி வெளியே நின்னுட்டு இருக்க, இங்கதான் சாவி இருக்கும், நீ எப்பனாலும் வந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன வரதுக்கு லேட்ன்ற மாதிரி லட்சுமி கேக்குறாங்க. திரும்பி அந்த சஞ்சு அந்த இடத்துக்கு வந்து என்ன மீட் பண்ணா, பேசிக்கிட்டே தான் இருந்தான், என்கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லட்சுமிக்கு கஷ்டமா இருக்கு. சஞ்சு அடிக்கடி ரெஜினாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல, இந்த இடத்துல சௌந்தர்யான ஒரு பொண்ணோட அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. என் பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக வந்திருக்கியான்னு கேக்குறாரு. சார் அப்படிலாம் இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவர் புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல, அதனால இந்த சஞ்சுவும் பைக் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாரு. இப்ப ரெஜினா இருக்காங்கல்ல, அந்த புரோக்கர் மூலியமா டாக்குமெண்ட் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே 10,000 ரூபாய் தான் செலவாகும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப 20,000 ரூபாய்ன்ற மாதிரி மாத்தி பேசுறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு சஞ்சு வந்துடுறாரு. இந்த அண்ணனை சஞ்சுக்கு தெரியும் போல, அண்ணன் அந்த காசுலயே பார்த்து பண்ணுங்கன்னு அனுப்பி விடுறாரு. ஓஹோ, உனக்கு இவரெல்லாம் தெரியுமா அப்படின்னும் போது, நான் மினிஸ்டரோட பையன், எனக்கு நிறைய பேரை தெரியும்ன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே துணி எடுக்கிறதுக்காக துணி கடைக்கு வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த சௌந்தர்யாவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவருமே பயத்துல என்ன பண்றாருன்னா ஒரு ஜாக்கெட்டை வச்சு முகத்தை மறைச்சுக்கிறாரு. ஆனா இந்த அப்பா வந்ததே அந்த ஜாக்கெட்டை வாங்குறதுக்காக தான். டேய், என் பொண்ணோட ஜாக்கெட்டை நீ வாங்குறதுக்காக வந்துட்டியான்ற மாதிரி இவரை போட்டு திட்டுறாரு. இதெல்லாம் பாக்குற ரெஜினா பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ரெஜினா யோசிச்சு யோசிச்சு சிரிக்கிறாங்க. லட்சுமி என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவன் செம்ம காமெடி பண்ணா அப்படின்ற மாதிரி சஞ்சு பண்ணதெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கடி சஞ்சுவும் இவ்வளவு மீட் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி லட்சுமிக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப ரெஜினா என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி சஞ்சுவை பாக்குறதுக்காக கடைக்கு வராங்க. சஞ்சுவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சஞ்சுவை வீட்டுக்குலாம் கூப்பிடுறாங்க. இது எதுவுமே லட்சுமிக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன இவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெஜினா இருக்காங்க பாத்தீங்களா, லட்சுமிக்கு பைக் வாங்கணும், அவ என்ன கூப்பிட்டுருக்கா, நீயும் வரியான்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. நீ போறனா எங்கனாலும் நான் வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி லட்சுமிக்கு பைக் வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. லட்சுமி காசு சேர்த்து வச்சிருப்பாங்க போல, அது மூலியமா அவங்களுக்காக ஒரு பைக் எல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப லவ்வர்ஸ் டே வந்துருது. இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கிறத பேசாம சஞ்சு கிட்ட சொன்னா என்னன்ற மாதிரி லட்சுமி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுல வேலை பார்க்குற அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல எல்லாம் தயங்கவே கூடாது, பேசிரு அப்படின்ற மாதிரி லட்சுமியோட அம்மா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவங்களுமே மனசுக்குள்ளேயே வச்சிருக்க வேணாம், நம்ம சொல்லிடலாம், எது வந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி லட்சுமியோ ரெடியாகி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்றாருன்னா ரெஜினாவை வர வச்சு பேசிட்டு இருக்காரு. நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என் லவ்வை ஏத்துக்கோன்ற மாதிரி அவங்களுக்கு பூவெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அவங்க முடிவை சொல்ல மாட்டாங்க, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க லட்சுமி உடஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சஞ்சு நமக்கு கிடைக்க மாட்டான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. வீட்டுக்கு போய் சொல்றேன்ற மாதிரி ரெஜினா சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனுமே சந்தோஷப்படுறான். இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்ணி பழகுறாங்க. இவங்களோட கடை இருக்கு பாத்தீங்களா, அதுல வேற ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல ரெண்டு பேருமே ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸ் ஓசியா சாப்பிடுறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்கல்ல, அவங்களுமே ஏதோ பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி அடிக்கடி எட்டி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
நீ மட்டும் டேஸ்ட் பண்ணா போதுமா, நாங்களாம் டேஸ்ட் பண்ண தேவையில்லையான்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்கிற இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என்னடா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரெஜினா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க கேக்க பத்தி பேசியிருப்பாங்க, நீ எதுக்காக தப்பா நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவனுங்க கேக்க பத்திலாம் பேசல, உன்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நீ சும்மா இருன்ற மாதிரி அதட்டுறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே அமைதியாயிடுறாங்க. இப்ப இவருமே வெங்கடலட்சுமி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி வெங்கடலட்சுமியும் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரெஜினா சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க சிரிக்கிறான்னு பார்த்தா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிதான் சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இவனுங்க கூட பேசிட்டு இருக்க, உன்னை பத்தி நேத்து தான் தப்பு தப்பா கமெண்ட் பண்ணாங்க, புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இல்ல இவங்க இப்ப நார்மலா தான் என்கிட்ட பேசினாங்கன்ற மாதிரி ரெஜினா சொல்றாங்க. இதுல அவர் பயங்கர கடுப்பாயிடுறாரு. நீ ஃபாரின்ல இருந்து வந்தவல்ல, அதனால தான் இதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல, நீ ரொம்ப கேவலமான கேரக்டர்ன்ற மாதிரி தப்பா பேசுறாரு. என் கேரக்டரை பத்தி தப்பா பேசாதன்ற மாதிரி இவங்களுமே பேசுறாங்க. சோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கர சண்டை மாதிரி ஏற்பட்டது. அப்படி சண்டை ஏற்பட்டதுக்கு அப்புறமாவது நான் விட்டு வச்சிருக்கணும், அவங்க ரெண்டு பேரை நான் தான் பேசி சேர்த்து விட்டேன்ற மாதிரி லக்ஷ்மியும் பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஒரு 3 நாள் ரெண்டு பேருமே பேசிக்காம இருக்காங்க. லக்ஷ்மி தான் இவங்க ரெண்டு பேரை பேட்ச் அப் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்றாங்க. அவன் மேல தப்பு இல்லடா, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சஞ்சு கிட்ட பேசுறாங்க. அவன் மேல தப்பு இல்லன்ற மாதிரி ரெஜினா கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே நேரடியா மீட் பண்ணி பேசலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி ரெண்டு பேருமே நேரடியா சந்திக்கிறாங்கல்ல, என் மேலதான் தப்பு இல்ல என் மேலதான் தப்புன்ற மாதிரி மாத்தி மாத்தி சாரி கேட்டுக்கிறாங்க. திரும்பி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துடுறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப 3 பேருமே ஒரு கஃபேல உட்காந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப லக்ஷ்மி இருக்காங்கல்ல, உனக்கு சஞ்சுவை பத்தி பெருசா தெரியாதுல்ல, நீ எப்படி ஓகே சொன்ன அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி வந்து ரெஜினாவை பார்த்து கேக்குறாங்க. ஏன் இவனை பத்தி தெரியாது, இவனை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், இவன் மினிஸ்டரோட பையன், இருந்தாலுமே அப்பாவோட சொத்தெல்லாம் வேணான்றதுக்காக தனியா ஒரு கடை மாதிரி வச்சிருக்கான், என்னதான் இருந்தாலும் சொத்தெல்லாம் இவனுக்கு தானே கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப நம்ம சொத்துக்காக தான் நம்மள லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படியும் வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க, நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கோயில்ல வச்சு இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிடுறாங்க. எப்பனாலும் என் வீட்டுக்கு வரலாம்னு ரெஜினா சொன்னாங்கல்ல, இவங்க வந்து சாவியை தேடினா சாவி கிடைக்க மாட்டேங்குது, வேற ஒருத்தர் கிட்ட தான் சாவி இருக்கு, மேடம் இந்த வீடை வித்தாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரெஜினா தானே வித்தாங்கன்னு கேட்கும்போது ரெஜினா வெறும் மேனேஜர் மட்டும்தான், வித்தது வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது ரெஜினா பேரண்ட்ஸ்னு சொன்னாங்கல்ல, அவங்க பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, அவங்க தான் முதலாளியா இருப்பாங்க. அப்ப ரெஜினா பொய் சொல்லியிருக்காளா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெஜினா ஒரு புரோக்கரை யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த புரோக்கர் கிட்ட கேட்கும் போது தான் ரெஜினா வந்து ஏமாத்திருக்கான்றதெல்லாம் தெரிய வருது. அதாவது பணக்காரங்க மாதிரி அவ ஏமாத்திருக்கான்றது தெரிய வருது. இதை பத்தி உடனே சஞ்சு கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி இவங்க கால் பண்றாங்க. சஞ்சு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன இவ இப்படி சொல்றான்ற மாதிரி சஞ்சுவும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ரெஜினா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. போனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் டிஸ்டர்ப் ஆயிட்டான்ற மாதிரி ரெஜினாக்கு லைட்டா டவுட் வருது. இன்னைக்கு நம்மளோட ஹனிமூன் இருக்கு, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் தள்ளி போடலாம்னு சொல்றாரு. இல்ல இன்னைக்கே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ரெஜினா பிரஷரை போடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஹனிமூனுக்காக கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரெஜினா என்ன பிளான்ல இருக்கான்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் வேங்கடலட்சுமி இருக்காங்கல்ல, நானும் அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி பைக்ல இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி பிளாக் பண்றாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு எங்க கிட்ட தரல, இன்னைக்கு நாங்களே இவளை எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி பேசுறாங்க. நீ சொன்னது உண்மைதான், இவனுங்க தப்பானவனுங்க போல, எதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சஞ்சுவும் பேசுறாரு. சஞ்சு பேசிட்டு இருக்கும் போது இந்த ரெஜினா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆளு மாதிரி அவங்களுக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க லட்சுமியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த வெங்கடலட்சுமி கிட்ட இருந்து கால் வந்தோடனே நீ உசாராயிட்டன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் இன்னைக்கே சொத்தை எழுதி வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஸை என்னோட ஆளுங்களா மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த டாக்குமெண்ட் ஒழுங்கா சைனை போடுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களே ஒழுங்கா சைனை போடுன்னு இவரை மிரட்டுறாங்க. இவர் முடியாதுன்ற மாதிரி அவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்த ரெஜினா இருக்காங்க பாத்தீங்களா, பெப்பர் ஸ்ப்ரேவை கண்ணில் அடிச்சிடலான்ற மாதிரி இவரோட கண்ணில் அடிச்சிடுறாங்க. இவர் திணறிட்டு இருக்கும் போது ஒரு கட்டி எடுத்து இவரோட மண்டையிலே அடிக்கிறாங்க. இவர் காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாரு. ஏறக்குறைய கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு இங்கிருந்து ஓட பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து வெங்கடலட்சுமி இருக்காங்கல்ல, கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு பயம் வருது. அதே சமயம் ரெஜினாக்கும் பயம் வருது. ரெஜினா ஒரு பக்கமும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கமும் ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அவன் அசையவே இல்ல, செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐயுமே அவனை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரடியா கூட்டே வந்துடுறாங்க. நீ யாருப்பா, சஞ்சு எங்கன்ற மாதிரி இவருமே கேக்குறாரு.
சார் நான் தான் சஞ்சுன்ற மாதிரி வந்திருக்கவரும் சொல்லிட்டாரு. ரெஜினா தான் உன்னை சாவடிச்சிட்டால, நீ எப்படி பொழைச்சன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரெஜினாவா அது யாருன்ற மாதிரி இவருமே கேட்டுட்டு இருக்காரு. ஏன்பா இந்த பொண்ணு தான் நீயும் ரெஜினாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னான்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. சார் இவ பேர் வேங்கடலட்சுமி, இவ எதுக்காக அப்படி சொன்னான்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்கும்போது இந்த பொண்ணு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஆக்சுவலா வேங்கடலட்சுமி எனக்கு பைக் வாங்கணும், யாரை கூட்டு போறதுன்னு தெரியல, என் கூட வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா வரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. சோ அவங்க காசை சேர்த்து வச்சிருப்பாங்க, அது மூலியமா ஒரு பைக்கை பார்த்து வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு இவரை பிடிக்கும், இவர் பெருசா அவங்க கிட்ட பழகலாம் மாற்றாரு. இப்ப காதலர் தினம் வரும்போது அவங்களுமே ப்ரொபோஸ் பண்றாங்க. ஆனா இவர் ரொம்ப நாகரிகமா ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இல்ல இல்ல எனக்கு உன் மேல அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வரல, சாரின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க உடஞ்சு போயிருப்பாங்க. சார் இவ்வளவுதான் சார் எனக்கும் வேங்கடலட்சுமிக்கும் பழக்கம், மத்தபடி இவ சொல்ற எதுவுமே எனக்கு தெரியல சார், ரெஜினான்ற ஒரு கேரக்டரே இல்ல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப எதுக்காக வேங்கடலட்சுமி அப்படி சொல்றான்னு யோசிக்கும் போது சார் அந்த பொண்ணு தனியா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் லேடி சொல்றாங்க. இது தனியா பேசுறாளா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் வந்து பாக்குறாரு. பார்த்தா வேங்கடலட்சுமி தனியா பேசிட்டு இருக்காங்க. இவன் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ஒரு டாக்டரை வர வைக்கிறாரு. அதே மாதிரி வேங்கடலட்சுமியோட பேரண்ட்ஸை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இப்ப டாக்டர் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கிட்ட பேசி பாக்குறாருல, அந்த பொண்ணோட ப்ராப்ளத்தை சொல்றாரு. அதாவது சஞ்சு ரிஜெக்ட் பண்ணார்ல, அந்த மன ரீதியா உடஞ்சு போயிருப்பாங்க. நம்ம லுக்ஸை வச்சு தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான், அப்ப வேற மாதிரி லுக் இருக்கிற ஒரு பொண்ணை நம்ம கிரியேட் பண்ணணும்னு ரெஜினான்ற ஒரு பொண்ணை கிரியேட் பண்ணியிருக்கா. ஆனா அந்த பொண்ணும் சஞ்சுவும் நெருங்குற மாதிரி அவளே யோசிச்சு பார்த்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல ரெஜினான்ற கேரக்டர் சஞ்சுவை சாவடிச்ச மாதிரிலாம் யோசிச்சு பார்த்திருக்கா. எல்லாமே அவளோட கற்பனை தான், சீக்கிரமா இந்த விஷயம் சால்வ் ஆயிடும், கொஞ்சம் அவளுக்கு நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா அவ சரியாயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப ரெஜினான்ற கேரக்டரே இல்லையான்னு போலீஸ் கேட்கும் போது மேக்சிமம் அப்படி ஒரு கேரக்டரே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டருமே சொல்லிட்டு போறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க இந்த சஞ்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நம்ம ரிஜெக்ட் பண்ணதுனால தான் இவளுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கா, பேசாம நம்மளே இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. கூட இருந்து நானே அவளை பாத்துக்கிறேன், அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ற நிலைமை வரும்போது நானே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப இவரே பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அப்பப்ப வெளியே கூட்டு போங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. நான் வேணா வெளியே கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வெளியெல்லாம் இவர் கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணை மாத்தணும்னு நினைக்கிறாரு. இவங்க பல்லுல கிளிப் எல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த கிளிப் எல்லாம் எடுத்துடுறாரு. அதே மாதிரி இவங்களை கொஞ்சம் மாடர்னா மாத்தணும்னு நினைக்கிறாரு. இவர் நினைச்ச மாதிரியே இவங்களை செம்ம மாடர்னா மாத்திடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த சஞ்சுவா நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக போயிடுறாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு பின்னாடி இருந்து பயம் புத்திடுறாங்க. அவருமே கோவப்பட்டு முதல்ல திட்டுறாரு. சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு இவங்க ரெண்டு பேர் கிளம்ப போகும்போது எனக்கு இன்னமும் ரெஜினா ஞாபகமா இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ரெஜினா கற்பனைன்னு சொன்னதே இவர் தான், ஆனா இப்ப ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ரெஜினாவை பத்தி நம்ம பேச வேணாம்னு முடிவு எடுத்திருக்கோம், இப்ப எதுக்காக அவளை பத்தி பேசுறன்ற மாதிரி இந்த லட்சுமியும் கோவப்படுறாங்க. அப்பதான் ரெஜினான்ற ஒரு கேரக்டர் உண்மையிலேயே இருந்தாங்க, இவங்க தான் ஏமாத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. உண்மையில ரெஜினா இருந்திருப்பாங்க, இந்த இடத்துக்கு வரவும் செஞ்சிருப்பாங்க. ரெஜினா கிட்ட இருந்து கம்மி ரேட்டுக்கு இந்த வீட்டை வாங்கலான்னு சஞ்சு தான் பிளான் போட்டிருப்பாரு. ஆனா கடைசி நேரத்துல விற்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்கல்ல, நமக்கு லாஸ் வரக்கூடாது, நம்மளே அவகிட்ட பழகி ஏதாவது பண்ணலான்ற மாதிரி இவர் வேணும்ட்டே அவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி பழகும் போது இவகிட்ட நிறைய சொத்து இருக்கு, இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ரெஜினா ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாங்க. ஆக்சுவலா லக்ஷ்மி எல்லாம் அவ்வளவு காசு சேர்த்திருக்க மாட்டாங்க. நானே உனக்கு பைக் வாங்கி தரேன்ற மாதிரி ஃப்ரீயா தான் லக்ஷ்மிக்கு உங்க பைக்கை வாங்கி தந்திருப்பாங்க. லவ்வர்ஸ் டே வரும்போது லக்ஷ்மி இருக்காங்கல்ல, இந்த சஞ்சு கிட்ட உண்மையிலேயே ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த சஞ்சு இருக்கார்ல, எனக்கு ரெஜினா தான் வேணும்ன்ற மாதிரி இவங்களை ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் அடிச்சாங்க பாத்தீங்களா, அப்ப இவர் அந்த கமெண்ட்டை ஜாலியா தான் எடுத்துப்பாரு. அதாவது அவங்க கேக்க பத்தி பேசுறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. எது கேக்க பத்தி பேசுறாங்களா, என்ன பத்தி பேசுறாங்கன்னு ரெஜினா தான் கோவப்பட்டிருப்பாங்க. மறுநாளே தப்பா கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இவர் பேசிட்டு இருக்காருல, அதுக்குள்ள இவங்க கிட்ட பேசுறியான்ற மாதிரி ரெஜினா கோவப்பட்டிருப்பாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் மாதிரி வந்திருக்கும். அந்த ஆர்குமெண்ட்ல ரெண்டு பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. வேங்கடலட்சுமி தான் சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப வேங்கடலட்சுமியும் ரெஜினாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. ஏன் தெரியாது, இவளுக்கு இந்த இடத்துல 4-5 இடம் இருக்கு, அதை பத்திலாம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை கேட்கிற ரெஜினா ஃபீல் பண்றாங்க, என்ன இவன் காசுக்கு தான் நம்மள கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சோ இந்த கதையில அப்படியே வேற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொத்துக்காக தான் அவன் கல்யாணம் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த லக்ஷ்மி எதர்ச்சியா கவனிச்சிடுறாங்க. இப்ப லக்ஷ்மி வந்து ரெஜினாக்கு ஃப்ரெண்டு தானே, ரெஜினாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி
ரெஜினா ஷாக் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேசினதை நான் கேட்டேன், அவன் சொத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அவருமே வந்து கட்டி பிடிக்கிறாரு. என்ன அப்செட்டா இருக்குன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்றபடி இவங்க சமாளிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஹனிமூனுக்கு பிளான் பண்ணிருக்கோம்ல வான்றபடி இவர் கூப்பிடுறாரு. இவங்களுக்கு லைட்டா பயமா இருக்கு. சரி இருந்தாலும் போலான்றபடி போறாங்க. வழியிலேயே அவர் வண்டியை நிறுத்திடுறாரு. என்ன அந்த லட்சுமி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? உனக்கு தெரிஞ்சிருச்சுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதையா உன் சொத்தெல்லாம் எழுதித்தான்றபடி கேக்குறாரு. அதெல்லாம் தர முடியாதுன்னு இவங்க சொல்றாங்க. அப்பதான் எல்லாருமே சேர்ந்து இந்த ரெஜினாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்ப வேங்கட லட்சுமி பாக்குறதுக்காக வரும்போது எல்லாருமே பயந்து ஓட பாக்குறாங்க. ஓடாத, ஒழுங்கா நில்லு அப்படின்ற மாதிரி சஞ்சுவை நிக்க வச்சிடுறாங்க. அநியாயத்துக்கு இவளை சாவடிச்சிட்டியே, இப்ப போலீஸ் கிட்ட போனா உன் லைஃபே காலின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பயப்படுறாரு. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. இந்த தப்புல இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ என்னதான் லவ் பண்ணும், என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சரி ஓகேன்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம், ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. காட்டு பகுதியில இவளோட பாடியை போட்டுடலாம், மிருகம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி காட்டு பகுதியில பாடியை போடுறாங்க. நான் மென்டல் பேஷண்ட் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கதையை சொல்றேன், நீயுமே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வேற ஒரு கதையை சொல்லு, போலீஸுங்களை குழப்பி விட்டுறலாம், இதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அப்பயே ரெஜினாவை பத்தி பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்தோம்ல, பேசாதன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப கார்ல ஏறி இவர் உட்காரும் போது சட்டுன்னு பின்னாடி ரெஜினா தெரியறாங்க. கண்ணா எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அவங்க பேசும்போது எப்பவுமே அப்படிதான் கூப்பிடுவாங்க. இவருமே ரெஜினாவை பார்த்து பதறிடுறாரு. இப்ப வெளியே வந்து இந்த விஷயத்தெல்லாம் இந்த லட்சுமி கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் அவன் கற்பனையா இருக்கும்னு லட்சுமி சொல்றாங்க. ஆனா இவர் பயத்துல ஓடி வந்துட்டு இருக்கும்போது போலீஸுங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் ரெஜினான்னு சொல்ல வராரு. அவசரப்பட்டு அந்த பேரெல்லாம் சொல்லாத, நம்ம கற்பனை நம்ப வச்சிருக்கோம், அமைதியா இருன்ற மாதிரி இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு வழியா எதுவும் இல்லன்ற மாதிரி போலீஸை சமாளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. எல்லாம் உன்னோட கற்பனையா இருக்கும், நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா இவர் லைட்டா பயந்துகிட்டே தான் இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் ரெஜினா கிட்ட இருந்து கால் வருது. என்ன பயந்துட்டியா? ரெஜினா மாதிரி நான் தான் பேசி பார்த்தேன், நீ தேவையில்லாம பயப்படாதடா, படுத்து தூங்கு, நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணோம்ல அந்த வேலையை நாளைக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொன்னாங்கல்ல, இவருமே கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு நடு ரோட்ல ரெஜினா கண்ணுக்கு தெரியறாங்க. இவர் செம்மையா பயந்துடுறாரு. இப்ப கண்ட்ரோல் இல்லாம கார் ஒரு இடத்துல இடிக்கிறாரு. கீழே ட்ரெயின் போயிட்டு இருக்கு, காரும் விழுற மாதிரி போயிட்டு இருக்கு. ஐயோ கார் விழுந்துடக்கூடாது, நம்ம அதுக்குள்ள வெளியே போனோன்ற மாதிரி இவர் வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பின்னாடி இருக்க ரெஜினாவோட பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த காரை வேகமா தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. விட்டுரு விட்டுருன்னு கேக்குறாரு. ஆனா அது தள்ளி விட்டதுல இவர் பொத்துன்னு போய் கீழே விழுந்துடுறாரு. சரி இப்ப பெருசா அடிப்படல, அதுக்குள்ள நம்ம கிளம்பிடலாம்னு பாக்குறாரு. ஆனா ரெஜினா என்ன பண்றாங்கன்னா, இப்பதான் அங்க ட்ரெயின் வந்துட்டு போயிருக்கோம், இன்னொன்று ட்ரெயின் வர மாதிரி பண்ணிடுறாங்க. இப்ப ட்ரெயின் வருது, அதுக்குள்ள நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரி இவருமே காரை விட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவரோட கால் நல்லா சிக்கி இருக்கும். இவரால உடனே வெளியே வர முடியல. ஐயோ வெளியே வரணுமே, ட்ரெயின் இடிச்சா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி இவர் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ட்ரெயின் வந்து இவரை இடிச்சிருது. ஆனா இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு இவருமே கனவுல இருந்து முடிக்கிறாரு. இப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால இவர் சோஃபால வந்து உட்கார்றாரு. இந்த தண்ணி குடின்ற மாதிரி யாரோ சொல்றாங்க. பக்கத்துல பார்த்தா ரெஜினா இருக்காங்க. ரெஜினா பேய பார்த்து இவருமே செம்மையா பயப்படுறாரு. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி வாசல் கிட்ட வந்து கதவை தரன்ற மாதிரி அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட சொல்றாரு. அவர் கதவை திறந்தோனே இவருமே அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப காலையில சமயம் இவருமே வந்து அந்த லட்சுமியை மீட் பண்றாரு. லட்சுமி கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. இதை கேட்கிற லட்சுமி சிரிக்கிறாங்க. நான் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சேன், நீ உண்மையிலேயே மென்டலா பாதிக்கப்பட்டுட்ட போலியே அப்படின்ற மாதிரி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணாத, நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்றாரு. இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி லட்சுமியும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவர் காஃபி குடிக்கலாம்னு நினைக்கும் போது அங்க இருக்க எல்லா பெண்களும் கண்ணா கண்ணான்னு இவரை கூப்பிடுறாங்க. எப்பவுமே ரெஜினா தான் அப்படி கூப்பிடுவாங்க, என்ன எல்லாருமே கூப்பிடுற மாதிரி இருக்குன்ற மாதிரி செம்மையா பயப்படுறாரு. இப்ப வேகமா இங்க இருந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக காலேஜ் கிட்ட வராரு. அப்படி காலேஜ் கிட்ட வரும்போது அங்கேயும் ரெஜினா தெரியறாங்க. அவங்கள பார்த்து இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இங்க தானே ரெஜினா தெரிஞ்சா, எங்க போனா அப்படின்ற மாதிரி இவர் தேடிட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. கைய வச்சது லட்சுமியா இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. நான் இந்த இடத்துல ரெஜினாவை பார்த்தேன்னு சொல்றாரு. வளராது அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இங்க வான்ற மாதிரி இவருமே உள்ள கூட்டு வந்துடுறாரு. ஒருவேளை நீ தான் ரெஜினா வச்சு ஏதாவது பிளே பண்ணிட்டு இருக்கியா, ரெஜினா இன்னும் உயிரோட இருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கேக்குறாரு. எது நான் பிளே பண்ணிட்டு இருக்கேனா, நான் எதுக்காக பிளே பண்ண போறேன்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாங்க. நீ அவளை சாவடிச்சிட்ட, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், என்ன பிளேம் பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. நான் உண்மையிலேயே ரெஜினாவை பார்த்தேன் நம்புன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ ஒரு டாக்டரை பாருன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப இவங்க ஷாப்பிங்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே ரெஜினா கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த நபர் ரெஜினா மேடம் வரலையான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க வரலன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. இப்ப இவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது எதர்ச்சியா ரெஜினா கிராஸ் பண்ற மாதிரி பாக்குறாங்க. லைட்டா இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது.
தேடினா அந்த மாதிரி யாருமே கிடையாது. உன் கூட பேசி பேசி ரெஜினா இருக்கிற மாதிரி எனக்கும் தோண ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட இவங்க போன்ல பேசிட்டு இருக்காங்க. போன்ல பேசிக்கிட்டே ஒரு பொருளை எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த பொருளுக்கு பக்கத்துல ரெஜினா வந்து எப்படி இருக்க லட்சுமின்ற மாதிரி கேட்கிற மாதிரி தோணுது. சட்டுனு இவங்க பயந்து அந்த கடையை விட்டு ஓடிடுறாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன், நீ தான் நம்பலன்ற மாதிரி சொல்றாரு. என்னோட வீட்டுல பேரண்ட்ஸ் இல்ல, உன் வீட்டுக்கு நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க ஒரு இடத்துல உட்கார்றதுக்காக வரும்போது நேத்து ரெஜினாவோட பேய் இங்கதான் உட்காந்துட்டு இருந்தது, வேற இடத்துல உட்காருன்னு சொல்றாரு. இவங்களுமே வேற இடத்துல உட்காடுறாங்க. இந்த சரக்க குடிச்சா ஓரளவுக்கு பயம் போகும்ல, சரக்க குடிக்க போறேன்னு சொல்றாங்க. அப்படியே குடிக்காத, ஐஸ் போட்டு குடின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ஐஸ் எங்கன்னு தேடிட்டு இருக்கும் போது நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரெஜினாவோட பேய் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப ரெஜினாவை பாக்குற இவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. பயத்துல இந்த லட்சுமி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதாவது செவத்துல சாஞ்ச மாதிரி மறைஞ்சுக்கிறாங்க. வந்த ரெஜினாவை பார்த்து இவர் பயந்துட்டு இருக்காருல, எதுக்காக என்ன பார்த்து பயந்துட்டு இருக்க, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேய் கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும், நீ பேயா மாறிட்ட, இங்க இருந்து போயிடு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன பேய்னு சொல்லாதன்ற மாதிரி ரெஜினா சொல்றாங்க. பேய பேயின்னு தானே சொல்ல முடியும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பேய்னு சொல்லாத, அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் நீ பேய் தான், இங்க இருந்து போன்னு சொல்றாரு. இல்ல கோவப்பட்டவங்க அந்த சரக்கு பாட்டில் எடுத்து இவரோட மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறாங்க. இவர் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் பாக்குற லட்சுமிக்கு தூக்கி வாரி போட்டுது. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருக்க செக்யூரிட்டியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. யோ முதல்ல கதவை தர அப்படின்ற மாதிரி இவங்களுமே கதவை திறந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஓடுறவங்க நேரா எஸ்ஐய பாக்குறதுக்காக தான் வராங்க. சார் ரெஜினா இருக்கால சார், சஞ்சுவை அடிச்சு சாவடிச்சிட்டா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ அந்த ரெஜினா கற்பனை கேரக்டர் தானே சொன்ன, அது கற்பனை கேரக்டர்மா, பயப்படாதன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் நான் போய் சொன்னேன் சார், ரெஜினா உண்மையான கேரக்டர்ன்ற மாதிரி இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எஸ்ஐ நம்ப மாட்டாரு. இவங்க எஸ்ஐய நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ரெஜினாவே வந்துடுறாங்க. என்ன பார்த்து எதுக்காக பயந்து ஓடுன, நான் உன்னை பாக்குறதுக்காக தானே வந்தேன்ற மாதிரி ரெஜினா நார்மலா பேசிட்டு இருக்காங்க. சார் இவன் மனுஷி இல்ல சார், இவ பேய் சார் அப்படின்ற மாதிரி லட்சுமி பயந்துட்டு இருக்காங்க. உனக்கு என்னாச்சு, நான் ஃபாரினுக்கு போயிட்டு இப்பதான் திரும்பி வந்தேன், உன்கிட்ட பேசலான்னு பார்த்தா பயந்து ஓடுறியன்ற மாதிரி ரெஜினா கேக்குறாங்க. அதாவது ரெஜினா மனுஷி மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு ரெஜினா கிட்ட கேட்கும் போது நல்லா தெரியும் சார், நான் வெளிநாட்டுல இருந்து இங்க வரும்போது இவ தான் எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ உனக்கு சஞ்சுவா தெரியுமான்னு கேட்கும்போது சஞ்சுவா அது யாருன்ற மாதிரி ரெஜினா கேக்குறாங்க. எனக்கு சஞ்சுவெல்லாம் தெரியாது சார், எனக்கு இந்த ஊர்ல லட்சுமியை மட்டும் தான் தெரியும். திரும்பி வந்து இவகிட்ட பேசலாம் நினைச்சா என்ன பார்த்து பயந்து ஓடுறா சார், இவளுக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப லட்சுமி இருக்காங்கல்ல சார், இவ சொல்றத நம்பாதீங்க சார், இவ பேய் தான் சார், இப்பதான் சஞ்சுவை என் கண் முன்னாடி அடிச்சு சாவடிச்சா, இப்ப என்னைய சாவடிக்கிறதுக்காக வந்திருக்கா சார், நான் சொல்றத நம்பலனா கெஸ்ட் ஹவுஸ்க்கு என் கூட வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி லட்சுமி சொல்ற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் பார்த்தாதான் என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ரெஜினா எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வர முடியாதுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல எதுவும் ஆகாது, நீயும் வான்ற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு வராங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தா அவரோட பாடி காணோம். அதே மாதிரி பாட்டில் எல்லாம் உடஞ்ச மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்ல. என்னமா என்னென்னமோ சொன்ன, எதுவுமே இல்லையேன்ற மாதிரி லட்சுமி கிட்ட கேக்குறாங்க. லட்சுமியும் இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. சரி இங்கதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சஞ்சுவோட கஃபே பக்கத்துல தான் இருக்குன்ற மாதிரி லட்சுமி சொல்லியிருப்பாங்க. அந்த கஃபேக்கு போலான்னு பார்த்தா அந்த கஃபே ரொம்ப வருஷமா மூடி இருக்க மாதிரி இருக்கு. என்ன கஃபே மூடி இருக்குன்ற மாதிரி லட்சுமி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இருக்க ஒரு பெரியவர்கிட்ட விசாரிக்கும் போது சார் 2 வருஷமாவே மூடிதான் சார் இருக்கு, இங்க இருந்த சஞ்சுன்ற பையன் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான்னு சொல்றாரு. இது சஞ்சு இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. போன வாட்டி சஞ்சுவை எங்க இருந்து கூட்டு வந்தேன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது ரோட்டு கடையில இருந்து கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. சார் இல்ல சார், அவன் இங்கதான் சார் இருப்பான், இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்கன்ற மாதிரி லட்சுமி சொல்றாங்க. இப்ப லட்சுமி கொஞ்சம் தனியாவும் புலம்பிட்டு இருக்காங்க. ரெஜினாவும் லட்சுமிக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது இந்த பொண்ணுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. ஆனா நமக்கு புரியாத விஷயம் என்னன்னா 5 மாசத்துக்கு முன்னாடி அந்த பையனை நானே பார்த்தனே, நான் பார்த்த பையன் அப்போ ஒரு வேலை சஞ்சு இல்லையா, வேற யாரையாவது பார்த்தனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. 5 மாசத்துக்கு முன்னாடி நீ சஞ்சுவை சாவடிச்சிட்டன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்தா, ஆனா இன்னைக்கு என்னடானா வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சஞ்சுன்னு ஒருத்தனும் அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்தான், அவன் யாருன்றது தான் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு ரெஜினா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சார் நான் ஃபாரினுக்கு கிளம்பணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா நீ கிளம்புமா, நாங்க பண்ண வேண்டியதா பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி எஸ்ஐயும் சொல்றாரு. இப்ப எஸ்ஐ எல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க பெரியவரை பார்த்து இவங்க லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இந்த பெரியவர் இவங்க சொன்னதுனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கடை மூடியே 2 வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி போய் தான் சொல்லியிருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வெளிநாட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபிளைட் பிடிச்சி வெளிநாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப எஸ்ஐய பாக்குறதுக்காக சௌந்தர்யாவோட அப்பா வராரு. சார் என் பொண்ணு சௌந்தர்யாவை எவனோ ஒருத்தன் இழுத்துட்டு போயிட்டான் சார், யாருன்றதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த சௌந்தர்யாவோட அப்பா கிட்ட பேசும்போது எஸ்ஐக்கு அந்த கேஸ் சம்பந்தமா சில கிளாரிட்டி எல்லாம்
எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஓஹோ, இப்பதான் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு புரியுதுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்பதான் ரெஜினாக்கு என்னதான் ஆச்சு, ரெஜினா எப்படி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்கன்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து ரெஜினாவோட பாடியை காட்டு பகுதியில போட்டாங்கல்ல, அந்த வழியா செக்யூரிட்டி நடந்து வந்துட்டு இருக்கும் போது எதர்ச்சியா பார்த்திருப்பாரு. அவங்க உயிரோட தான் இருந்திருப்பாங்க, கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருப்பாரு. ஆனா ரெஜினான்ற ஒரு கேரக்டரே இல்லன்ற மாதிரி அவங்க 2 பேர் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெஜினா யோசிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரையும் பழி வாங்கணும்ன்றதுக்காக ரெஜினா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கா. அதுலயும் நம்மள சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண அவன் கதையே முடிக்கணும்ன்றதுக்காக தான் கதையை முடிச்சிருக்கா போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ரெஜினாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா? அந்த செக்யூரிட்டியா இருக்கவர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அன்னைக்கு வந்து எல்லாருமே கண்ணா கண்ணான்னு அவரை கூப்பிட்டாங்கல்ல, காரணம் எல்லாருக்குமே இவங்க காசு தந்து அந்த மாதிரி அவனை பயன்படுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க தான் எல்லா இடத்துலயும் வந்து அவரை பயன்படுத்தி இருப்பாங்க. போலீஸுங்களாம் வரதுக்கு முன்னாடி சஞ்சுவோட பாடியை அங்க இருந்து கிளியர் பண்ணிருப்பாங்க. சஞ்சுவா சாவடிச்சிட்டாங்க. அதே சமயம் லக்ஷ்மியை இப்ப பைத்தியமா மாத்தி விட்டுட்டாங்கல்ல, இததான் இவங்க பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்க. நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வெளிநாட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஏறக்குறைய இப்ப எஸ்ஐக்கு எல்லாமே புரிஞ்சிருது. இப்ப என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. இப்ப என்ன பண்ண முடியும், அவதான் வெளிநாட்டுக்கு போயிட்டால, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. சார், இப்போ உங்க பொண்ணோட கேஸ் என்னன்றதை சொல்லுங்க சார், அந்த கேஸ்ல ஏதாவது பண்ண முடியுமா பாக்குறேன்ற மாதிரி எதிர இருக்க நபர்கிட்ட கேக்குறாரு. அவருமே என் பொண்ணு காணோம் சார், கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.